வெல்கம் பேக் டு டீம் ரியா யூடியூப் சேனல். ஹாய். இப்போ நாங்க வந்துட்டு வெளியே போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லுங்க. நாங்க வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வந்து ஹேர் கட் பண்றதுக்காக சலூன் போயிட்டு இருக்கோம். எவ்வளவு வருஷம் இருக்கும்? நம்ம லாஸ்டா ஹேர் கட் பண்ணி வீடியோ கூட போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் வீட்ல லைட்டா ட்ரிம் பண்ணிருக்கோம். அது ஓகே. சலூன் போய் பண்றது லாஸ்ட் டைம் வந்து பிளேயிங் சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு போய் பண்ணினோம். இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கேன். இப்போ ஹேர் கட் பண்ணதான் போயிட்டு இருக்கோம். லாங் பேக். யாருக்கு ஹேர் கட் பண்ண போறோம்னா அங்க போய் பார்க்கலாம். ஓகே, பை பை. ஒரு வருஷம் இருக்குமா நம்ம போயிட்டு? அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு இருக்குமா? பார்லர் போயிட்டு நான் ஷூட்டிங் போகணும்னு சீக்கிரம் போனா ஒரே டிராபிக்கா இருக்கு. இந்த டிராபிக்கை தாண்டி நான் போய் இது பாருங்க எவ்வளவு கேப் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்காம விட்டுட்டா. அங்க ஒரே டிராபிக். என்னடா இது லேட் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்போ இங்க பாரு 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 இப்ப செகண்ட் ஸ்டாப் பாரு உடனே அது டிராபிக் லேட் ஆகுதுல. ஷூட்டிங் கரெக்ட் டைம்க்கு நான் போகணும்ல. சரிங்க மேடம். சரி ஓகே. என்னங்க பொட்டேட்டோ ஜூஸும் டொமேட்டோ ஜூஸும் எடுத்துட்டு கடலை மாவு மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் போய் கிளியர் ஸ்கின் கிடைக்கும். ஹேர் வீடியோக்கு நடுவுல ஒரு ஃபேஸ் கேர் வீடியோவா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். போலாம் பண்ணி பாருங்க. ரொம்ப பிஸியா மேப் சொல்லிட்டு இருக்காங்க. மேப் பார்க்க தெரியுமா? இப்போ ஏதோ கொஞ்சம் கத்துக்கணும். 190 மீட்டர்ஸ் மேப் காட்டலாமே மம்மி. அப்படியே சொல்லக்கூடாது. இந்த ரைட் அந்த லெஃப்ட் அப்படி சொல்லணும். ஸ்ட்ரைட்டா ஒரே ரோடு தான்டா. சரி. எந்திரிச்சு வந்து நான் இறங்கி வந்து வரது வீடியோ எடுத்து கொடுக்கணுமா? போதுமா மேடம்? மேடம் இப்பெல்லாம் பண்ணாதீங்க மேடம். மேடம் மேல வாங்குறீங்க என்ன? Flying scissors. Bye. உங்களை தான் வீடியோ எடுக்கிறேன். ஹேர் கட் பண்ண போறது பயந்துருவாங்கடா. ஸோ ஹேர் கட் பண்ண சலூன் வந்தாச்சு. ஹேர் கட் பண்ண போகிறது எங்கள் அம்மாக்கு இல்லை, ரியாவுக்கு தான் ஹேர் கட் பண்ண போகிறோம். எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. எவ்வளோ தூரம் ஹேர் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க எவ்வளோடா இல்லை தெரியல தாங்க. ஸோ ரியா இவ்வளோ சொல்கிறாங்க, நான் இவ்வளோ சொல்கிறேன். டிஸ்கஷனுக்கு போயிட்டுருக்கு. சரி ஓகே, பார்க்கலாம். இது ஃபைனல் பார்த்துருப்பீங்க. இது ஃபைனல் பண்ணிடுச்சு. அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். ஆனால் நல்லா இருக்குல்ல கிளாஸ் சீரமா அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் எந்த சீரம் நல்லா இருக்கணும், அதை யூஸ் பண்ண. இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. பிளேயிங் சிஸ்டர்ஸ்க்கு 2 பிரான்ச் இருக்குங்க. ஒன்னு வலசரவாக்கம், இன்னொன்னு நுங்கம்பாக்கம். இன்னைக்கு நான் வந்திருக்கிறது வந்து வலசரவாக்கம் பிரான்ச்சு. லாஸ்ட் டைம் நான் போனது வந்துட்டு நுங்கம்பாக்கம் பிரான்ச்சு. ஸோ அதோட எனக்கு பக்கமா இருந்துச்சு. ஸோ நான் இங்கே வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு எது நியர்பையா இருக்கோ நீங்க அங்கே போகலாம். கொஞ்சம் கீழடா ப்ளீஸ்டா. இல்ல அப்புறம் திருப்பி அவங்க லேயர் பண்ணும்போது இன்னும் ஷார்ட் ஆகக்கூடாதுல்ல. கீழே வச்சுட்டு மேலே பண்ணலாம். சரி ஓகே. போச்சா அந்த முடி எனக்கு எனக்கு ஹேர் கட் பண்ண மனசே வரலைங்க. நிறைய பார்த்துருக்கேன். நீங்களே ஃபுல்லாக லாங் ஹேர்ல வந்து சுற்றிட்டு இருக்கேன். ஹேர் கட் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் ஆனால் மனசே வர்றதில்லை. ஸோ ஃபுல் லாங் ஹேர்லாம் சுற்றிட்டு இருக்கேன். பட் அவளுக்கு வந்துட்டு பண்ணியே ஆகணும் அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால எப்பவும் போல நம்ம பிளேயிங் சிஸ்டர் நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்ல ஒரு தடவையாவது கட் பண்ணணும்ல. ஸோ கலத்து பசங்காச்சு அப்படின்னு சொல்லி ஹேர் கட் பண்ண ஒத்துக்கிட்டு வந்தாச்சு. எனக்கு தான் மனசே ஏத்துக்காம அப்படியே உட்காந்துட்டு அந்த கட் பண்ண முடிய நான் வாங்கி வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு அப்படி ஃபீலிங்கோட தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். என்ன பண்றது அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாம அந்த முடியை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு
அவ வந்து அப்படியே எக்ஸைட்மெண்ட்டோட எப்படி வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்போட மேடம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அண்ட் பிளேயிங் சிசர்ஸ் பத்தி சொன்னோம் அப்படின்னா, இவங்க ஹேர் கட்டிங் கிளாஸ், அப்புறம் வந்து ஹேர் கலரிங், இதுக்கெல்லாம் வந்து நிறைய கிளாஸஸ் வந்து அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சலூன் வந்து 5 years ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் கூட நிறைய கோர்சஸ் எல்லாம் கூட அவங்க வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இங்க வந்து பாருங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க தான். பாத்தீங்களா, நடுவுல காமிச்சுட்டு இருக்கா. அவங்களுக்கு ஹேர் கட் பண்ண நான் ஒத்துக்கிட்டேனா அப்படியே ஒரு ஹாப்பினஸ்ல அப்படி காமிச்சிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ பாருங்க, ஹேர் கட் வீடியோவை ஓரளவுக்கு அப்படியே கட் பண்ணி ட்ரையர் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரியா முகத்துல அப்படி சந்தோஷம் தெரியுது. உனக்கு பிடிச்சிருக்கா? அவளுக்கு ஆசை அதுதான், ஒரு வாட்டி பண்ணிடுச்சு. பிடிச்சிருக்கா? அவங்க லிஸ்ட்ல ஒரு இது டன் ஆயிடுச்சு, டிக் போட்டாச்சு ஒரு. ஓகே, நைஸ். நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து அடுத்து ஷூட்டுக்கு போனோம். டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அவசர அவசரமா ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு கூட நிற்க மாட்டாங்க. லேட் ஆச்சுங்க ஷூட்டிங் போறதுக்கு. நான் என்னங்க பண்ணுவேன்? ஹேர் கட் நான் இருக்கேன். ஓகே, அழகான ஒரு ஹேர் கட் வந்து ரியா வெற்றிகரமா பண்ணி முடிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு. ஸோ இப்போ அவங்களோட ஆசை வந்து 10 நிறைவேறிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அதுவே எனக்கு மறந்துச்சு என்ன சொல்றது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க வரீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஓகே, நீங்க வீட்டுக்கு நான் என்ன லொகேஷன்ல டிராப் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு போய் முடிய வந்து விதவிதமா போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரியா? ஓகே, பாய் பாய்.